இது கருநொச்சி. கருநொச்சி வந்து ஒரு அரிய வகை மூலிகை செடி. இப்போ அதிகமாக கிடைக்கிறது இல்லை. நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்த இந்த செடி தான் கருநொச்சி. நொச்சியில் பல வகை இருக்குது. வெண்ணொச்சி, நீல நொச்சி, நீர் நொச்சி, பால் நொச்சின்னு சொல்லி அதிக மருத்துவ குணம் வாய்ந்த கருநொச்சியோட இலை இப்படி தாங்க இருக்கும். மேலே பச்சை கலர் வரும், பின்னாடி பக்கம் கருநீர ஊதா கலர். இந்த செடியில் வர பூக்கள், வேர்கள், தண்டுகள் எல்லாமே பல மருத்துவ குணங்கள் வாய்ந்திருக்கு. இந்த கருநொச்சி நமக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது, நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி. உடம்பு வலி, காய்ச்சல், சளி இந்த தொந்தரவுக்கெல்லாம் ஆவி பிடிப்போம். நம்ம மெடிக்கல்லாம் டேப்லெட் வாங்குவோம், அதுக்கெல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்கும். இயற்கை முறையில் கிடைக்கிற தைலம் இலை, நொச்சி இலை ஆவி பிடிப்போம். அந்த மாதிரி இதை பயன்படுத்தலாம். அதை விட இதுக்கு மருத்துவ குணம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூச்சு பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த மருந்தாக இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் தைலம் தயாரிக்கிறாங்க. கருநொச்சி தைலம் வெளிநாட்டில் அதிக விற்பனை ஆகுதுங்க. நல்ல விலை கொடுத்து வாங்குறாங்க, தயாராக இருக்காங்க நிறைய பேர் வாங்குறதுக்கும். தீராத தலைவலி, மண்டையில் நீர் கோத்துன்னு இருக்குது, தலை குனியவே முடியல, ஒற்றை தலைவலி, ஒரு பக்கம் ஃபுல்லாக கருநொச்சி இலை ஆவி பிடிச்சா குணமாகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெந்நீரில், சுட தண்ணியில் நீங்கள் கொதிக்க வச்சும் நீங்கள் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா உடம்பு எல்லாம் போகுமா. சித்தர்கள் சித்த மருத்துவத்துக்கு அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த கருநொச்சி இலையை. இந்த கருநொச்சி செடியை ஈஸியாக நீங்கள் வளர்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஊர் பேர், உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 பேருக்கு நான் செலக்ட் பண்ணி ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். என்றும் உங்கள் ஆதரவோடு நான் கலையானந்த். நன்றிகள்.